ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக இந்த 15 மினிட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஷோ தான். லைட் ஷோவோட வீடியோ தான் இருக்கும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் லைட் ஷோ பார்க்குறேன். அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா பர்த்டே வந்து ரிபப்ளிக் டே அன்றைக்கி தான் வரும். ஸோ வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து சடன் பிளான் தான். ஒரு 2 o'clock எல்லாருமே போகலான்னு முடிவு பண்ணணும். அப்புறம் 3 o'clock கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. அப்படியே வர வழியில் ஒரு வேறு வேலை இருந்துச்சு. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஈஸா வந்து அரௌண்ட் ஒரு 6 o'clock போயிருப்போம். 6 o'clock போய் இது 7:30 7 o'clock சொல்லிவிட்டு 7:20 சம்திங் என்னும்போது ஆரம்பித்து ஒரு 15 மினிட்ஸ் தான். எப்போவுமே வந்து அப்புறம் 7:30க்கு ஆரம்பித்தாங்கன்னா 7:45 சம்திங் அது மாதிரி ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸில் முடிச்சிடுவேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நாங்கள் அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். எங்கள் அம்மா பர்த்டே அன்னைக்கு நாங்கள் அதை பார்க்குறதே ஒரு மாதிரி ஒரு வைப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தனித்தனியாக தான் போய்க்கிறோம். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் போனதே இல்லை. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இது அம்மாவுக்கு ஒரு பர்த்டே கிஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸா கூப்பிட்டு போயிட்டோம். ஸோ அந்த டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, வைப்பாக தான் இருந்துச்சு. அதோட நான் அந்த டேலெலாம் சிலதெல்லாம் எடுத்தது. இது வந்து ஜஸ்ட் அந்த லைட்டிங் வீடியோஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபுல்லாக. ஸோ அதை சும்மா பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு அந்த டே வந்து எங்களுக்கு. நீங்கள் இந்த லைட் ஷோ வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தென் வந்து அந்த நிலாவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நிலாவிலேருந்து அவர் தலையில் இருக்கிற நிலாவிலேருந்து பொட்டுலேருந்து லைனாக ஒவ்வொரு இடத்துக்கும் லைட் வரும். என்னதான் இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அதை இது பண்ணியிருக்காங்க. அந்த லைட் ஷோ வந்து கரெக்டாக அந்த ஸ்டாச்சுவில் வந்து கரெக்டாக விழுகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்பவுமே டிவைனாக இருந்துச்சு. ஸோ அந்த டேவே எங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட் நைட்டில் தான் வந்தோம். இங்கே முடிச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு அங்கே தெரிஞ்சவங்க வந்து ஒரு அண்ணா வந்து அங்கே ஈஸாலேயே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு போய் நாங்கள் பார்த்துட்டு அந்த அண்ணாவையும் பார்த்துட்டு அப்புறம்தான் வந்தோம். அந்த நாள் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்தவ வந்து அவர் வந்து என்னை கூப்பிட்டு அவங்க கடையில் உட்கார வச்சு மீசையெல்லாம் வரைஞ்சி விட்டு என் ஜடையெல்லாம் பின்னி விடுறேங்கிற பேரில் வந்து முறுக்கி பூரா சிக்கு காட்டிடுவார். ஸோ அது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த டைம் போனப்போ அவர் கையில் என் குழந்தைய கொடுத்து அவர் பார்த்துட்டு இருந்தார். அதெல்லாமே ஒரு மாதிரி மெமரிஸாக இருந்துச்சு. சின்ன பையன் மீசை ஏன்னா என் தம்பிக்கு வந்து மீசை போட்டு விடுவார், எனக்கு மீசை போட்டு விட்டு நாம வரைஞ்சி விட்டு நம்மளே கந்தர கோலம் பண்ணிடுவார். அப்புறம் அவரை பார்த்துட்டு வந்தோம். அவர் பார்த்துட்டு வரதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. அவர் பார்க்க போகும்போதே இவங்க வந்து ரொம்ப டிராஃபிக்கு அந்த பக்கம் அந்த யோகா சென்டருக்கெல்லாம் அவர் அங்கே இருந்தார். நாங்கள் இந்த ஸ்டாச்சுலேருந்து எங்கள் கார் எடுத்துகிட்டு அங்கே போகிறக்குள்ளே டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிராஃபிக்கில் நாங்கள் போய் சேர்றதுக்கே 8:30 ஆயிடுச்சு. இது ஒரு 7:30 7:40 முடிஞ்சா. அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த யோகா சென்டரோட என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ டிராஃபிக்கை தாண்டி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணா தெரிஞ்சவங்காட்டி இந்த வழியாகவே விட்டுட்டாங்க எங்களைய. இந்த ஆதியோகி ஸ்டாச்சுக்கு பேக் சைடே வந்து போட்டுட்டாங்க. ஏன்னா திரும்பி வரும்போது எங்கேயாவது டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா அது கஷ்டம்னு சொல்லிட்டு இது உள்ள வழியாகவே வந்துட்டோம். அப்புறமாட்டி வந்து இந்த லைட் ஷோவில் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்து லைட் ஷோ போடுற நேரத்தில் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. ஆளுக்கு எழுந்திரிச்சிட்டு இந்த கேமராவை பிடிச்சிட்டு அந்த இதில் சின்னதாக லைட்டாக தெரியுது எல்லாமே எல்லாரோட ஃபோன் எல்லாருமே எடுத்து கேமராலேயே தான் எல்லோரும் வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் 2-3 குட்டி பசங்க அவனுங்களும் அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட வாங்கி வீடியோவே தான் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வீடியோ தான் எடுக்கிறாங்க. எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. யார் நேரில் பார்த்தாங்களோ இல்லை, எல்லாருமே வந்து வீடியோவில் கேமராவில் கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எல்லாம் ரெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் லைட் ஷோ முடிஞ்சோடனே மொத்த பேர் கிளம்பிட்டாங்க அடியோட. பயங்கர டிராஃபிக்கு. என்னென்னா ரொம்ப கூட்டம். இந்த டைமில் வந்து எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க, ஓம் சக்திக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் வந்து அப்படியே இங்கேயும் வந்து டூரிஸ்ட்
பிளேஸ் ஆச்சா. ஸோ வந்து கோயம்புத்தூர்னாலே மெயினாக வந்து இந்த ஆதியோகி சிலைக்கு வந்துடுவாங்களாச்சு. ஸோ எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க, பயங்கர கூட்டம். அது ஓம் சக்தி கோயிலுக்கு போனவங்க தான் நிறைய பேரை பார்த்தேன். ஏன்னா ஐயப்ப சீசன் முடிஞ்சு இப்போ வந்து முருகன் சீசன் வந்துருச்சுல்ல. ஸோ ஐயப்ப பக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ ஓம் சக்தி தான் வந்து இதில் போயிட்டுருக்கு. அடுத்தது முருக பக்தர்கள் வந்துடுவாங்க. ஆனால் முருகனில் இது போக மாட்டாங்களாச்சு, டூர் போக மாட்டாங்க. அவங்க டேரெக்டாக பழனி மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க, இல்லாட்டா ஆறுபடை போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஐ திங்க் வந்து நாங்கள் லீவ் நாளில் போனங்காட்டி தான் ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக 3 days லீவு. ஸோ எல்லாருமே வெளியே போயிட்டு வந்துட்டு தானே இருப்பாங்க. அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு ஜாலியாக வந்துட்டோம். எப்படியோ அந்த கூட்டத்துலேயே என் பையன் வந்து பெருசாக அழுகலை. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். வேறு என்ன பேசுகிறது, அந்த டேயில் நிறைய நடந்துச்சு. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து எங்கள் கார்லையெல்லாம் நாங்கள் நிறையா அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு மாதிரி இதாக எடுத்து போடுறேன், ஒரு வீடியோவாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் போடுறேன், எடிட் பண்ணி போடுறேன். ஆக்சுவலி எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது தான் ஒரு பெரும் பிரச்சனை. ஆல்ரெடி எனக்கு வந்து நான் மூக்கில் தான் பேசுவேன். இன்றைக்கி வேறு எனக்கு வந்து நல்லா சளி பிடிச்சிச்சா, இன்னும் நல்லா மூக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஈசா போகிறதுல எனக்கு நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. ஆக்சுவலி நானும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மாவும் வந்து 2 பேரும் ஈசா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். போயிட்டு கரெக்டாக வந்து அப்போ சிவராத்திரி அப்போ அந்த டைம் நெக்ஸ்ட் டேவோ டே ஆஃப்டர் நெக்ஸ்ட் டே வந்து சிவராத்திரி. ஸோ நாங்கள் முன்னத்து நாள் வந்து சரி நம்ம 2 பேரும் சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு 2 பேரும் கிளம்பிட்டோம். பஸ்ஸெல்லாம் ஏறிட்டு போயாச்சு. போயிட்டு மாதம்பட்டி வரைக்கும் போயிட்டோம். மாதம்பட்டி கிட்ட வந்து என்னாச்சுன்னா எங்கள் பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ பஸ்லேருந்து நாங்கள் 2 பேரும் கீழே இறங்கி எல்லாருமே அங்கே ஒரு பேக்கரி இருந்துச்சு, எல்லோரும் சாப்பிட போயிட்டோம். ஸோ எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பி பார்க்குறோம், பஸ்ஸை காணோம். அந்த பஸ்ஸில் இருந்தவங்களையும் காணோம். அப்போ தான் தெரிஞ்சு அவங்க வேறு பஸ்ஸை மாற்றி விட்டுட்டு இந்த பஸ்ஸை அந்த பக்கம் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு. நாங்கள் 2 பேரும் பஸ்ஸையும் விட்டுட்டு பேக்காக நின்றுட்டு இருந்தோம். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 பேரும் திரும்பியும் இதுக்கு மேலே அங்கே போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேருமே ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப மொக்கையாச்சு. அது ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் அப்போ தான் போகலான்னு ட்ரை பண்ணோம். போய் என்னாச்சுன்னா இது மாதிரி பல்பு வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் சிவராத்திரி அப்போல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். எல்லாரையும் வழி மாற்றி விட்டுருவாங்க. முன்னாடியே வந்து பேரிகேட்டர் போட்டு காரெல்லாம் இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சிவராத்திரிக்கெல்லாம் உள்ளே போகிறதே பெரிய காரியமாக இருக்கும். சிவராத்திரிக்கெல்லாம் போகணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. இனி வரப்போகுது ஃபெப்பு அவங்க வச்சு அங்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி வந்து அதை வாங்கும்போது என்ன சொன்னோன்னா, அவர்கிட்ட இருந்துட்டு கூட்டம் இல்லைன்னு சொல்லுங்கள் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கூட்டம் வரணுங்கிறதுக்கு தான் அவர் அந்த பேம்ப்ளெட்டே தந்தார். ஆனால் வந்து கூட்டம் இல்லாட்டி சொல்லுங்கள் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மொக்க பண்ணிட்டு திரும்பி வந்துட்டோம். அவரை மொக்க பண்ணோமா இல்லை நாங்கள் மொக்க வாங்கினோமான்னு தெரியல. திரும்பிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அப்படியே எங்கள் ஃபேமிலியே ஒரு மாதிரி வைப்பாக இருப்போம். எல்லாருமே வந்து லவுட் ஸ்பீக்கர் எல்லாரோட பேசுவோம், எக்ஸப்ட் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து பேசவே மாட்டார். அவர்கிட்ட அப்புறம் நம்மெல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தோம்னா அவர் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருப்பார். ஆனால் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் வந்து நம்மளெல்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி பஞ்சை கொடுத்து அமைதிப்படுத்திடுவார். அவர் மேக்ஸிமம் பேச மாட்டார். நாங்கள் 4 பேர் உடனே பேசிகிட்டே இருப்போம். அப்படியே ஒரு மாதிரி எங்கள் ஃபேமிலியை நாங்கள் எங்கே போனாலும் நாங்களே வந்து ஏதாவது பேசி வச்சுப்போம். அது ஜோக்காக இருந்தாலும் சரி, இது வந்து நாங்களே எங்களை கலாய்ச்சி நாங்களே சிரிச்சுட்டு அது ஜோக்காக நாங்களே சிரிச்சுப்போம், அது ஜோக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு ஃபன் பண்ணுற ஃபேமிலி. ஸோ அப்படியே போயிட்டு அந்த நாளே அப்படியே சுற்றிட்டு ஒரு ஹோட்டல் வந்து அந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்டு நாங்கள் வரும்போது ஐ திங்க் அந்த ஹோட்டல் வந்து எங்கிறது மாதம்பட்டி தாண்டி, ஆமாம் மாதம்பட்டின்னு நினைக்கிறேன். அங்கே அது வரும்போது அரௌண்ட் 10 o'clock இருக்கும், 10 o'clock இருக்கும். அப்போவுமே வந்து அந்த கடையில் வந்து யாருமே வந்து வீட்டுக்கு போகாமல் அது லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த அக்காகிட்ட கேட்டால் எத்தனை மணிக்கா வந்து கேட்டால் அவங்க காலையில் 5 மணிக்கே வந்துட்டாங்களாம்மா. காலையில் 5 மணிலேருந்து நைட் 11 o'clock தான் போவாங்களாம்மா. அப்போ சாப்பாடெலாம் எப்படி செய்வீங்கன்னு கேட்டால், இல்லை ஈவினிங் 5 o'clock போயிடுவோம், இன்றைக்கி வந்து ஈவினிங் வரவங்க வரல, அதனால் வந்து நானே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க.
கஷ்டம். காலையில் 5 o'clock வந்து நைட் 11 o'clock போகிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். நம்மளாலலாம் அப்படி அதுவும் வந்து கன்டினியூஸாக வேலை செஞ்சுட்டே இருக்கணும், சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஒரு பிஸி ரோடு. அதுவும் வந்து இந்த வீக்கெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக கூட்டம் வரும். அவங்களும் வந்து காலையிலேருந்து 5 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் சப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எவ்வளோ கஷ்டம். அப்புறம் தான் அந்த கார்டு கேட்டு வந்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டோம். என்னோடய கோல்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சும்மாவே மூக்கில் பேசுவேன். இதில் பேசினா எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே போகட்டும். ஏன்னா இந்த வீடியோ வந்து அந்த லைட்டிங் சூப்பராக இருக்கும். அதுக்கு எங்கேயாவது நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம சாங் ஏதாவது போட்டு அது எங்காவது காப்பிரைட்ஸ் ஆகி 15 மினிட்ஸோடது 15 மினிட்ஸ்க்கு நான் எந்த பாட்டு போடுவேன்? நான் தான் பேசணும். அதுக்கு தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஓகே, இதுக்கு மேலே நான் போர் அடிக்க விரும்பல. நீங்கள் அந்த லைட்டிங்ஸை லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவர் எல்லாமே கேட்டுட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கங்க. பாய். இவன் யார தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கிறான்? फोटो